இன்றைய தினம் சஷ்டி திதியாக இருக்கிறதுனால எல்லாமல்ல முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டோம்னா நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுங்க. வெள்ளிக்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வர்றதுனால இன்றைய தினம் ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசத்தை நாம் படிப்பதன் மூலமாகவும் நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் வந்து நிற்குங்க. ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குதுங்க, ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவில். இந்த திருக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யூரில் அமைஞ்சிருக்குங்க. செய்யூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா மதுராந்தகத்திலேருந்து 29 கிலோமீட்டர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போனோம்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் செய்யூருங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க. அதில் ஈசிஆரில் எல்லையம்மன் கோவில் பேருந்து நிறுத்தம் இருக்குது. அந்த எல்லையம்மன் கோவில் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த செய்யூர் அதாவது அற்புதமான முருகர் கோவில் அமைஞ்சிருக்குங்க. மூலவராக இங்கே ஸ்ரீ கந்தசாமி பெருமாள் அழகாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. ஸ்ரீ அருணகிரிநாதர் இந்த கோவிலை பற்றி அற்புதமாக பாடியிருக்கிறார், இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி. அது இல்லாமல் பல கவிஞர்கள் பல புலவர்கள் இந்த கோவிலை பற்றி சிறப்பாக பாடியிருக்கிறாங்க. இந்த கோவிலில் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா வேதாளம் இங்கே இருக்குதுங்க. அதாவது 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வேதாளம் இங்கே இருக்குதுங்க. அந்த வேதாளம் நம்முடைய வேண்டுதலை பைரவரிடம் கொண்டு போகிறது. அப்புறம் பைரவர் மூலமாக இங்கே முருகப்பெருமான் காதுகளுக்கு நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்படுகிறது. சிலருக்கெல்லாம் நட்சத்திர சந்தி இருக்கும். அதாவது புனர்பூச நட்சத்திரமா அல்லது பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா அல்லது மகம் நட்சத்திரமா, இது மாதிரி பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம்னு மாறி மாறி வர்றவங்களாக இருப்பாங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்தோட கடைசி பாதத்தில் பிறக்கிறது, அடுத்த நட்சத்திரத்தோட முதல் பாதங்க. இந்த பஞ்சாங்கத்தில் போட்டால் ஒரு நட்சத்திரம் வருதுங்க, திருக்கணித பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா வேறு நட்சத்திரம் வருதுங்க. அந்த மாதிரி நட்சத்திர சந்திகளில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நட்சத்திர சந்தியில் பிறக்கிறவங்க, எந்த நட்சத்திரம்னு தெரியாமல் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக நட்சத்திர சந்தியில் பிறந்தாலே வாழ்க்கையில் சில ஏற்ற இறக்கங்கள், கடைசி நேரத்தில் எல்லாம் முடியாமல் போய் அப்புறமா கிடைக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்குங்க. அதனால் உங்கள் நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வலுவடைவதற்கு, அந்த நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு இந்த செய்யூர் முருகப்பெருமானை சென்று நீங்கள் வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமியில் அதாவது செவ்வரளி பூக்களால் இங்கே முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு பிறகு அபிஷேகமும் சிறப்பாக செய்யப்படுகிறது. அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி அன்று எல்லாம் வல்ல ஸ்ரீ பைரவருக்கும் இங்கே சிறப்பு பூஜைகள் எல்லாமே செய்யப்படுகிறதுங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அம்சமாக இந்த கோவிலில் எல்லா தெய்வங்களும் அமைப்பாக இருக்கிறாங்க. சூரிய பகவான் கூட ஸ்ரீ குகசூரியனாக இங்கே காட்சி கொடுக்கிறார். அப்படின்னா ஸ்ரீ முருகப்பெருமானின் அம்சமாகவே இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே காட்சி கொடுக்குதுங்க. ஜாதகத்தில் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், பூர்வீக சொத்து தகராறு, பாகப்பிரிவினை தகராறு, கோர்ட்டில் 10 வருஷம் ஆகுது பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே கேஸ் போட்டு, எல்லாம் இடத்து தகராறு தாங்க, நிலத்து தகராறு, வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, அந்த மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட வழக்கில் எதுவும் இருந்தாலும் இங்கே போனால் அதெல்லாம் வெற்றி அடையும். அதே மாதிரி ஒரு சொத்தை விற்கணும், அந்த இடம் விற்கவே மாட்டேங்குது, இங்கே போய் வந்தீங்கன்னா அந்த இடம் விற்கும். வீடு வாடகைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, பூட்டியே கிடக்குது, இங்கே போய் வந்தீங்கன்னா அந்த வாடகைக்கு உடனே வர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போய் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்கள், ஏகப்பட்ட நன்மைகள் எல்லாமே நிச்சயமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கடன் தொந்தரவுகள், எதிரி தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சென்னை ஈசிஆரில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான செய்யூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கந்தசாமி பெருமானாகிய ஸ்ரீ முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வருவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சஷ்டி திதி நன்னாள் ஆகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ சரவண முருகப்பெருமானின் பேரருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.